ஒரு வருடம் வேலை பார்த்தா கூட கிராஜுவிட்டி கிடைக்கும் சொன்னா நம்புவீங்களா? இப்போ நியூ லேபர் கோட்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியா முழுக்க எம்ப்ளாயிஸ் கேட்குற கேள்வி, நியூ லேபர் லா எப்போ வரும், சேலரி குறையுமா, கிராஜுவிட்டி ரூல்ஸ் என்ன சேஞ்ச் ஆகும்? இப்போ எல்லா கன்ஃபியூஷனுக்கும் கிளியர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஏப்ரல் 2026 தான் ஆரம்பிக்குதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 21, 2025 இருந்தே இந்த ரூல்ஸு கன்சிடர் பண்ணப்படுது. அதாவது அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வேலை பண்ணுறது எல்லாமே புதிய ரூல்ஸ் படி தான் கணக்கிடப்படும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நவம்பர் 2025க்கு முன்னாடி நடந்த ஒர்க் எல்லாம் ஈக்குவல் டு பழைய கால்குலேஷன் தான். அதுக்கப்புறமா நடக்கிற ஒர்க் எல்லாமே புதிய கால்குலேஷனில் அப்ளை ஆகும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ரெட்ரோ ஆக்டிவ் கிடையாது. அதாவது பழைய விஷயங்களை மாற்ற மாட்டாங்க. புதிய டேட்டுக்கு அப்புறம் தான் நியூ ரூல்ஸ் அப்ளை ஆகும். இதுதான் இந்த ரூல்ஸில் ஒரு பெரிய இம்பேக்ட். நியூ ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக் சேலரி டோட்டல் சேலரியோட குறைந்தது 50% இருக்கணும். முன்னாடி எப்படி இருக்கும்னா, பேசிக் சேலரி கம்மி, அலவன்ஸ் அதிகம். ஆனால் இப்போது பேசிக் சேலரி அதிகரிக்கும். அதனால் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கூடும், கிராஜுவிட்டி அமௌண்ட்டும் கூடும். ஆனால் ஒரு சின்ன குறை இருக்குது. என்னென்னா, டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் குறையலாம். ஆனால் லாங் டேர்மில் இதுதான் நல்லது. இதுதான் முக்கியமான மாற்றம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, கிராஜுவிட்டி வாங்கணும் அப்படின்னா குறைந்தது 5 வருடம் வேலை செய்யணும். ஆனால் இப்போது நியூ அப்டேட்டில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிக்கு 1 வருஷம் வேலை பார்த்தாலே போதும். அதாவது ஷார்ட் டேர்ம் ஜாபாக இருந்தால் கூட கிராஜுவிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். இதன் மூலமாக லட்சக்கணக்கான எம்ப்ளாயிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. இதுதான் அந்த பிக்கஸ்ட் அப்டேட். ரொம்ப பேர் பயந்த கேள்வி என்னன்னா, இப்போ 12 hours வேலை செய்யணுமா? ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஒரு நாள் வேலை நேரம் 8 மணி நேரம்தான். ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம்தான். அதுக்கு மேலே வேலை பண்ணினா அது ஓவர் டைம் ஆகும். ஓவர் டைமுக்கு என்னன்னா டபுள் சேலரி, அதாவது 2 மடங்கான சம்பளம். ஸோ இந்த சேஞ்ச் ஓவரால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லா கம்பெனிஸுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எம்ப்ளாயிக்கு டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கும். முக்கியமாக உங்கள் ஃப்யூச்சர் சேவிங் அதிகரிக்கும். ரிட்டையர்மெண்ட் லைஃபு இன்னும் செக்யூர் ஆகும். அதாவது இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஃபீல் ஆனாலும் ஃப்யூச்சருக்காக இது ஒரு ஸ்ட்ராங் பெனிஃபிட் தான். அதாவது ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தா ஷார்ட் டேர்ம் சேலரி கொஞ்சம் குறையலாம், லாங் டேர்ம் பெனிஃபிட் அதிகரிக்கும். குறிப்பாக 1 year கிராஜுவிட்டி ரூல் இதுவே கேம் சேஞ்சர். ஷார்ட் டேர்மில் சேலரி கொஞ்சம் குறையலாம், ஆனால் லாங் டேர்மில் இது ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாங் டேர்ம் பெனிஃபிட் முக்கியமா, இல்லை சேலரி குறைஞ்சா ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.